நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். நிலக்கோட்டை அருகே கொங்கர்குளத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஐயனார் மார்நாடு கருப்பண்ணசாமி கோவில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் சுவாமி ஊர்வலம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள கொங்கர்குளம் கிராமத்தில் ஊரின் காவல் தெய்வமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் மற்றும் மார்நாடு கருப்பண்ணசாமி கோவில் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் கொண்டாடப்படுவது வழக்கம். கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் நேற்று சுவாமி அழைத்தல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பொங்கல் வைத்தல், கெடா வெட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று காலை தாரை தப்பட்டை, வான வேடிக்கைகள் முழங்க ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மத்தியில் ஐயனார் மார்நாடு கருப்பண்ணசாமி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கருப்பண்ணசாமி வேடம் அணிந்தும் காவல் தெய்வங்களுக்கே உரிய தடி மற்றும் அருவாளுடன் சாமியாடி சென்றது பக்தர்களை பக்தி பரவசப்படுத்தியது. முக்கிய சாலை மற்றும் வீதிகள் வழியாக சென்ற ஊர்வலம் மதுரை சாலையில் உள்ள மார்நாடு கருப்பண்ணசுவாமி கோவில் வந்தடைந்தது. இவ்விழாவில் திண்டுக்கல், மதுரை, தேனி, கோவை, நெல்லை, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ரமேஷ். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் டிரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 80981879 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.